வணக்கம் நண்பர்களே, உங்க அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். ரிலேஷன்ஷிப்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்க நிறைய பேர் என்கிட்ட கேட்குற ஒரு கேள்வி, என்னை விட்டுட்டு போனவங்க மறுபடியும் வருவாங்களா? குறிப்பா அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட் ஸ்டைல்ல இருக்கிறவங்க பிரேக்கப் பண்ணிட்டு போகும்போது அது ரொம்ப அதிகமான ஒரு வலியை கொடுக்கும். அவங்க ஏன் இப்படி பண்றாங்க, எதுக்காக சடனா இப்படி ஒரு பிரேக்கப், அவங்க மனசுல என்ன ஓடுதுன்னு நமக்கு புரியவே புரியாது. ஒருவேளை மறுபடியும் அவங்க திரும்பி வருவாங்களோ அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள ஒரு சின்ன நம்பிக்கையை வச்சிட்டு இருப்போம். ஆனா சில நேரங்கள்ல அந்த நம்பிக்கையை நாம விட்டுடுறது தான் நமக்கு நல்லது. இன்னைக்கு ஒரு அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட் ஸ்டைல்ல பிரேக்கப் பண்ணிட்டு போனவங்க கிட்ட நான் சொல்ற இந்த 5 விஷயங்கள் இருந்தா அவங்க திரும்ப வரமாட்டாங்க அப்படின்றத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கலாம். அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட் ஸ்டைல் பிரேக்கப்னா என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு தோணலாம். சிம்பிளா சொல்றேன், நீங்க 2 பேருமே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பீங்க, ரொம்ப நாளா லவ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. பட் ஆனா சடனா நாட்கள் போக போக உங்க லவ் ஸ்ட்ராங் ஆக ஆக நீங்க இன்னும் க்ளோஸா மூவ் பண்ண ட்ரை பண்ணும்போது அவங்க சடனா ஒரு இன்செக்யூரான ஃபீல்னால உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. சடனா பிரேக்கப் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ உங்களுக்கு நிறைய குழப்பங்கள் வரலாம். நல்ல ரிலேஷன்ஷிப்ல தானே இருந்தோம், இவ்வளோ நாள் ஒன்னா தானே இருந்தோம், ஏன் சடனா இப்படி ஒரு முடிவு அப்படின்ட்டு. ஸோ அதுதான் இந்த அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட் ஸ்டைல் பிரேக்கப். அதாச்சு உங்க மேல அவங்களுக்கு லவ் இருக்கு, இல்லைன்னு கிடையாது, உங்களை பிடிக்கலன்னு கிடையாது. பட் ஆனா நீங்க இன்னும் க்ளோஸா ஆக ஆக அவங்களுக்கு இல்ல நம்ம இது க்ளோஸா விடுறது சரியில்லையோ, நம்ம இன்னும் க்ளோஸா போறது சரியில்லையோ அப்படின்ட்டு அவங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங் வரும். அதனால உங்களை பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க, நம்ம இவ்வளோ நாள் ரொம்ப சின்சியரா லவ் பண்ணிட்டு இருந்தோம், அவங்க ஏதோ ஒரு கன்ஃபியூஷன்ல போயிருப்பாங்க, திரும்பி வந்துருவாங்கன்ட்டு. ஆனா நான் சொல்ற இந்த விஷயங்கள்லாம் அவங்க கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா அவங்க திரும்பி வரமாட்டாங்க. நீங்களும் உங்க மனசை மாத்திக்கிறது தான் நல்லது. வாங்க இன்னைக்கு நம்ம இதை பத்தி தான் பார்க்க போறோம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நிறைய பேருக்கு. ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோவை ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ இது மேனிஃபெஸ்டேஷனுக்கான டைம். ப்ரீவியஸ் வீடியோஸ்ல கமெண்ட் பண்ண கப்பிள்ஸ் யாருன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். மீனு அண்ட் பட்டு, மாரியம்மாள் அண்ட் அகஸ்டின், அண்ணாதுரை அண்ட் சுலோச்சனா, கண்ணா அண்ட் பிரியா, தினேஷ் அண்ட் பிரியா, கோகுலகுமார் அண்ட் ஹரிணி, பிரேம் அண்ட் ரம்யா, பாஸ்கர் அண்ட் அமுல், சக்தி அண்ட் சித்ரா. ஸோ வியூவர்ஸ், இப்போ நம்ம பார்த்த கப்பிள்ஸ் எல்லாருமே ஒன்று சேர்ந்து லைஃப் லாங் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு இந்த யூனிவர்ஸ் கிட்ட நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிறேன். இவங்களுக்காக நீங்களும் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் எங்களோட மேனிஃபெஸ்டேஷன், நம்ம வியூவர்ஸோட மேனிஃபெஸ்டேஷன் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோஸில் உங்களோட கமெண்ட்ஸ் ஷோ பண்ணப்படும். இன்னொரு இம்பார்ட்டண்ட் அனௌன்ஸ்மெண்ட், நம்ம ஒரு ஸ்மால் ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உங்களோட பார்ட்னருக்கு அஃபோர்டபுளான ப்ரைஸில் மெமரபிளான ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை இப்போவே மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நீங்கள் உங்கள் பார்ட்னரோட நேம்ஸ் வச்சும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். மறக்காமல் இப்போவே ஃபாலோ பண்ணி உங்கள் சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். முதல் விஷயம் முழுமையான துண்டிப்பு. அதாச்சு உங்களை அவங்களோட லைஃப்ல இருந்து மொத்தமாக அவங்க கட் பண்ணியிருப்பாங்க, துண்டிச்சிருப்பாங்க. நீங்கள் அனுப்புகிற மெசேஜஸ்க்கு ரிப்ளை இருக்காது, நீங்கள் கால் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க, இல்லைனா உங்களோட நம்பரை பிளாக் பண்ணியிருப்பாங்க, எல்லா சோஷியல் மீடியாஸ்லையுமே பிளாக் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா உங்களை அவங்க வெறுக்கிறாங்க அப்படின்றது மட்டும் அர்த்தம் கிடையாது. உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் திரும்பவும் அந்த நெருக்கம் வந்துருமோ அப்படின்ற பயத்தினால தான் அவங்க இதை பண்ணுறாங்க. அவங்களோட பயத்திலேருந்து தப்பிக்க அவங்கள முழுசா உங்ககிட்ட இருந்து கட் பண்ணி துண்டிச்சிருவாங்க. இது ஒரு பாதுகாப்பு அரண் மாதிரி, அதாச்சும் டிஃபென்ஸ் மெக்கானிசம் மாதிரி செயல்படுது. இந்த நிலைமை இப்படியே நீடிச்சிச்சு அப்படின்னா, அதாச்சும் 6 months 7 months 1 yearக்கு மேல ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க திரும்ப வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி. ஸோ நீங்க உங்க மனசை மாத்திக்கிறது தான் பெட்டர். 2வது அறிகுறி, வருத்தம் அல்லது மன்னிப்பு கேட்காம இருக்கிறது. சாதாரணமா ஒரு ரிலேஷன்ஷிப் முறியுது அப்படின்னா ஒருத்தர் மட்டும் அவங்க ரொம்ப சேடா ஃபீல் பண்ணுவாங்க, மன்னிப்பு கேட்பாங்க. ஒரு கட்டத்தில் நான் தான் எல்லாமே அப்படின்னு, என்னோட தப்பு தான் அப்படின்னு ரியலைஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு அவாய்டன்ட் அப்படி ஒரு உணர்வை வெளிப்படுத்தவே மாட்டாங்க. அவங்களோட ரிலேஷன்ஷிப் முறியறதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் தான் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா இது நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு பொதுவான காரணங்களை சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த ரிலேஷன்ஷிப் முறியறதுனால உங்களுக்கு ஏற்பட்ட வலியை பற்றி அவங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டாங்க. அதுக்கு சாரியும் கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு கேட்கணும் இல்லை நம்ம தான் அப்படின்ற குற்ற உணர்வு வரவே வராது. ஏன்னா அவங்க தங்களோட உணர்வுகளை வெளிப்படுத்துறது இல்லை அவங்களோட மிஸ்டேக்ஸை ஒத்துக்கிறது அப்படின்றதெல்லாம் ஒரு வீக்கான விஷயமா அவங்க மனசுக்குள்ள நினைப்பாங்க. 3வது அறிகுறி, வேகமா அடுத்த உறவுக்கு போறது. நீங்க இன்னும் அந்த உறவுல இருந்தே மீள முடியாம தவிச்சிட்டு இருக்கும்போது அவங்க வேற ஒரு புது பர்சனோட அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம்.
இது உங்களுக்கு ரொம்பவும் அதிர்ச்சியாகவும் வேதனையாகவும் கூட இருக்கும். அவருக்கு எப்படி அவ்வளோ சீக்கிரமா என்னை மறக்க முடிஞ்சது அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. உண்மை என்னன்னா, அவங்க உங்களை மறக்கல, அந்த வலியை எதிர்கொள்றதை தவிர்க்கிறதுக்காக ஒரு புதிய ரிலேஷன்ஷிப்குள்ள அவங்களோட கான்சென்ட்ரேஷனை, அவங்களோட கவனத்தை திசை திருப்புறாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற வலி, பயம், நெருக்கம் அப்படின்ற உணர்வுகள்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக அடுத்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை டைவர்ட் பண்ணி அவங்களோட மனசை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ வேற ஒரு ரிலேஷன்ஷிப்ல கமிட் ஆனவங்க நிச்சயமா உங்களை தேடி வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ நீங்க உங்க மனசை மாத்திக்கிறது தான் நல்லது. 4வது அறிகுறி, உங்களை பத்தி தப்பா பேசுறது. உறவு முடிஞ்சதுக்கு பிறகும் பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறமா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ இல்லை பொதுவாக ஆட்கள் கிட்டயோ உங்களை பற்றி மோசமாக பேச ஆரம்பிப்பாங்க. நீங்கள் எப்படி அவங்கள கட்டுப்படுத்துனீங்க, நீங்கள் எப்படி ஓவராக எமோஷ்னலாக ஆவீங்க அப்படின்ட்டு உங்களை பற்றின கதைகளை உருவாக்குவாங்க. இது அவங்க ஏன் செய்கிறாங்க அப்படின்னா, அவங்கள ஒரு பாதிக்கப்பட்டவர் அப்படின்ற மாதிரி வெளியில் காட்டிக்கிறதுக்காக. அவங்க அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆனதுக்கு என் மேலே தப்பு அப்படின்றத மறைக்கிறதுக்காக, உங்கள் மேலே பழி போடுறதுக்காக தான் இந்த மாதிரியான கட்டுக்கதைகள் எல்லாம் கிளப்பி விடுவாங்க. இந்த மாதிரி செயல்கள் எல்லாம் மீண்டும் அவங்க உங்களோட ரிலேஷன்ஷிப்ல இருக்க விருப்பம் இல்லை அப்படின்றத ரொம்ப தெளிவாக காட்டுது. ஸோ இப்படி இருக்கிற ஒரு பர்சனை கண்டிப்பாக நீங்கள் தூக்கி போட்டுட்டு உங்களுடைய வேலையை பார்க்கறது தான் ஒரு நல்ல வழியும் கூட. 5வது மற்றும் கடைசி அறிகுறி, வாழ்க்கையை முழுமையாக மாற்றிக்கிறது. உங்களோட உறவுக்கு பிறகு அவங்க புதிய வேலைக்கு போகிறது, வேற ஒரு சிட்டிக்கு மாறுறது, இல்லைனா பழைய ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்துல இருந்து விலகி புது ஃப்ரெண்ட்ஸோட சேர்றது, இந்த மாதிரி ரொம்ப பெரிய பெரிய மாற்றங்களை வாழ்க்கையில் தொடங்குவாங்க. இந்த மாற்றங்கள்லாம் கடந்த காலத்திலிருந்து, குறிப்பாக உங்களுடனான உறவிலிருந்து உருவான வழியிலிருந்து முழுமையாக விலகி போகணும் அப்படின்றதுக்கான ஒரு முயற்சி தான். இப்போ யோசிச்சு பாருங்கள், பழைய ஃப்ரெண்ட்ஸ் கேங்லேயே இருக்காங்க அப்படின்னா அகெயின் அண்ட் அகெயின் அவங்க உங்களை பற்றி பேச சான்சஸ் இருக்குது. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உங்களை பற்றி மெமரிஸை ஷேர் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு திரும்ப திரும்ப ஞாபகம் வரும் அப்படின்ற காரணத்தினால தான் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையே அவங்க மாற்றிக்குவாங்க. புது ஜாப் அப்படின்ட்டு அவங்களோட லைஃப் ஃபுல் கான்சன்ட்ரேஷனையுமே மாற்றிக்குவாங்க. இது ஒரு புது அத்தியாயத்தை தொடங்கிறதுக்கான ஒரு அறிகுறி தான். இதுவும் அவங்க திரும்பி வரமாட்டாங்க அப்படின்றத ரொம்ப தெளிவாக காட்டுது. சரி நண்பர்களே, இந்த 5 அறிகுறிகளை இப்போ நம்ம பார்த்துட்டோம். இந்த அறிகுறிகள் இருந்தால் அவங்க திரும்பி வருவாங்க அப்படின்ற எண்ணத்தை நீங்கள் தயவு செஞ்சு கைவிடுறது தான் உங்களுக்கு நல்லது, மன அமைதியையும் கொடுக்கும். இந்த வீடியோவில் நான் அவங்கள பற்றி பேசுகிறேன் அப்படின்னு கிடையாது. இது முழுக்க முழுக்க உங்களை பற்றி தான். நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்போட பிரேக்கப் வழியிலிருந்து வெளியில் வரணும். அவங்க உங்களை விட்டு போனது அது உங்களோட தப்பு கிடையாது. முழுக்க முழுக்க அவங்களோட தப்பு, அவங்களோட இன்செக்யூரிட்டிஸ் தான். சில பேரோட குணங்கள் இப்படி அடிக்கடி மாறலாம், ஆனால் ஃப்யூச்சரில் நிச்சயமாக அவங்க உங்களோட வேல்யூவை புரிஞ்சுக்குவாங்க. அவங்கள நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு அவங்க நிச்சயமாக ஃபீல் பண்ணுவாங்க. சில நேரங்கள்ல ஒரு உறவு பிரேக்கப் ஆறது கூட ஒரு நல்ல வாழ்க்கைக்கான ஒரு தொடக்கமாக தான் இருக்கும். அந்த பிரேக்கப்பை ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு உங்களை நீங்கள் நேசிக்க ஆரம்பிங்க. உங்கள் சுய மரியாதையை கற்றுக்கோங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான சைக்காலஜி, ரிலேஷன்ஷிப் வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இன்ஸ்டாகிராம் லிங்க்கையும் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு மனசுக்கு நெருக்கமான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, stay connected with Stay Hungry. Bye.